நாகத்தின் காதலி அத்தியாயம் 5 கதிரின் நாகவம்ச ரகசியம் வள்ளியின் காதலுக்கு வந்த சோதனை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதிரின் கையில் தோன்றிய அந்த நாக அறிகுறி பச்சை நிறத்தில் தீப்பொறி போல் பிரகாசித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த வள்ளியின் கண்களில் பயமும் கண்ணீரும் கலந்திருந்தது. கதிர், உங்கள் கையில் இந்த குறி எப்படி வந்துச்சு? கதிர் தன் கையை பார்த்தபடியே நின்றான். எனக்கே தெரியல வள்ளி, ஆனால் அந்த நாகம் என்னை பார்த்ததும் தலை குனிஞ்சிச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த ஆதிநாகம் மெதுவாக முன்னால் நகர்ந்தது. வள்ளி பயந்து கதிரின் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். கதிர், அது நம்மளை நோக்கி வருது, பயப்படாதே, நான் இருக்கேன். ஆதிநாகம் கதிரின் அருகில் வந்து நின்றது. அது கதிரின் கையை பார்த்தது. பிறகு மெதுவாக தன் தலையை அவன் காலடியில் தாழ்த்தியது. கதிருக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. வள்ளி, இது என்ன ஏத்திக்கிற மாதிரி தெரியுது, வள்ளி கண்ணீருடன் சொன்னாள். அப்படின்னா நீங்களும் இந்த நாகவம்சத்தை சேர்ந்தவரா? அந்த நேரத்தில் பின்னால் இருந்த துரைசிங்கத்தின் குரல் கேட்டது. ஆமாம் கதிர். கதிர் வள்ளியும் திரும்பி பார்த்தார்கள். துரைசிங்கம் கோயிலில் இருட்டான மூலையில் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் இருந்த பயம் மறைந்தது. அதற்கு பதிலாக ஒரு கொடூரமான சிரிப்பு வந்திருந்தது. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. கதிர் கோபமாக அவனை பார்த்தான். என்ன புரிஞ்சது? துரைசிங்கம் மெதுவாக முன்னால் வந்தான். 28 வருஷமாக நான் தேடின ரகசியம் உன் கையில் இப்போ வெளிப்பட்டிருக்கு. வள்ளி அதிர்ச்சி அடைந்தாள். என்ன ரகசியம்? துரைசிங்கம் கதிரை சுட்டி காட்டினான். கதிர், நீ வள்ளியின் காதலன் மட்டுமில்ல. கதிரின் முகம் மாறியது. அப்போ? துரைசிங்கம் சிரித்தான். நீ நாகவம்சத்தின் கடைசி ஆண் வாரிசு. அந்த வார்த்தையை கேட்டதும் வள்ளி உறைந்து நின்றாள். இல்லை. கதிர் அதிர்ச்சியுடன் தன் கையை பார்த்தான். நான் நாகவம்சத்தவனா? துரைசிங்கம் மெதுவாக சிரித்தான். ஆமாம், அதனால தான் நாகமாணிக்கம் உன்னையும் வள்ளியும் தேர்ந்தெடுத்திருக்கு. வள்ளி கதிரை நோக்கி வந்தாள். கதிர், நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. கதிர் அவளை பார்த்தான். ஆனால் எனக்கு பயமாக இருக்கு வள்ளி. எதுக்கு? நான் யாருன்னு எனக்கே தெரியாமல் இருந்திருக்கேன். இப்போ நான் உனக்கு ஆபத்தாக மாறிட்டா? வள்ளியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் கதிரின் கையை பிடித்து கொண்டாள். நீங்கள் என் வாழ்க்கையில் வந்த முதல் நாளிலிருந்து நீங்கள் எனக்கு ஆபத்தில்லை கதிர். நீங்கள் தான் என் பாதுகாப்பு. கதிர் அவளை பார்த்து கொண்டிருந்தான். வள்ளி மெதுவாக அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். உலகமே உங்களை நாகவம்சத்தவன் சொன்னாலும் எனக்கு நீங்கள் என் கதிர் தான். கதிர் அவளை அணைத்து கொண்டான். நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற பயமே இல்லை. அவளுடைய அந்த காதல் தருணத்தை பார்த்து துரைசிங்கத்தின் முகம் கோபத்தில் மாறியது. போதும். அவன் கையில் இருந்த இரும்பு தடியை தரையில் ஓங்கி அடித்தான். உங்கள் காதல் தான் உங்கள் பலம்னு நினைக்கிறீங்களா? துரைசிங்கம் மகுடியை எடுத்தான். அதே காதலன் தான் உங்கள் அழிவுக்கு காரணமாக போகுது. அவன் மகுடியை ஊத ஆரம்பித்தான். வள்ளி திடீரென்று தன் தலையை பிடித்து கொண்டாள். ஆ ஆ கதிர், நிறுத்த சொல்லுங்க வள்ளி. கதிர் அவளை தாங்கி கொண்டான். வள்ளியின் கண்கள் பச்சையாக மாறின. அவளுடைய உடலை சுற்றி நாகசக்தி சுழல ஆரம்பித்தது. துரைசிங்க சிரித்தான். வள்ளி, என்னை நீ எதிர்கொள்ள முடியாது. கதிர், அவளுடைய நாகசக்திக்காக மந்திரம் என்னிடம் இருக்கு. கதிர் கோபம் அதிகரித்தது. மகுடியை கீழே போடு, இல்லைனா என்ன செய்வ? கதிர் அவனை நோக்கி பாய்ந்தான். துரைசிங்கத்தின் ஆட்கள் கதிரை தடுக்க முயன்றார்கள். ஆனால் இந்த முறை கதிரின் கையில் இருந்த நாகக்குறி திடீரென்று பிரகாசித்தது. அவன் உடலை சுற்றி பச்சை நிற சக்தி பரவியது. அவனை தாக்க வந்தவர்கள் அனைவரும் பின்னால் தூக்கி வீசப்பட்டனர். துரைசிங்கத்தின் கண்கள் பெரிதானது. அவனுடைய சக்தி விழித்திடுச்சா? கதிர் தன் கைகளை பார்த்தான். அவனுக்கே அந்த சக்தி புரியவில்லை. ஆனால் அவன் வள்ளியை மட்டும் பார்த்தான். வள்ளி, அவள் இன்னும் வலியால் துடித்து கொண்டிருந்தாள். கதிர் அவளிடம் ஓடி வந்து அவளுடைய கையை பிடித்தான். என்ன பாரு. வள்ளி கண்களை திறந்தாள். கதிர், எனக்குள்ளதான் ஏதோ நடக்குது. எதுவாக இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உங்களை காப்பாற்றிடுவேன். நீ என்னை காயப்படுத்தினாலும் பரவாயில்லை. கதிர் அவளை அணைத்து கொண்டான். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அந்த வார்த்தையை கேட்டதும் வள்ளியின் நாகசக்தி மெதுவாக அமைதியாக தொடங்கியது. மகுடியின் சத்தம் நின்றது. துரைசிங்கம் அதிர்ச்சியில் நின்றான். இது எப்படி சாத்தியம்? ஆதிநாகம் திடீரென்று துரைசிங்கத்தை நோக்கி சீறியது. துரைசிங்கம் பின்னால் சென்றான். நீங்கள் இருவரும் இங்கிருந்து உயிரோடு வெளியே போகக்கூடாது. அவன் தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டான். இவங்களை முடிச்சிட்டு நாகமாணிக்கத்தை எடுத்துக்கிட்டு வாங்க.
படையினரே கதிரையும் வள்ளியையும் நோக்கி ஓடினார்கள். ஆனால் ஆதி நாகம் அவர்களுக்கு முன்னால் நின்றது. அந்த பிரமாண்டமான நாகத்தை பார்த்து அனைவரும் அசையாமல் நின்றிருந்தனர். துரைசிங்கம் கோபத்தில் கத்தினான், அந்த நாகத்தை கொல்லுங்கடா. யாரும் முன்னால் வரவில்லை. அப்போ கதிர் வள்ளியை பார்த்தான். வள்ளி, நம்ம இங்கிருந்து போகணும். எங்கே? உன் அம்மாவை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கணும். வள்ளியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. என் அம்மா உயிரோடு இருக்காங்களா? அந்த உருவம் நாகமாணிக்கத்திலிருந்து வந்தது. அது உண்மையா பொய்யா தெரியாது. ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும். அவர்கள் கோயிலின் பின்புறத்தில் இருந்த ஒரு பழைய கதவை நோக்கி சென்றனர். ஆதிநாகம் அவர்களை பின்தொடர்ந்தது. கதிர் அந்த கதவை திறக்க முயன்றான். அப்போது அவன் கையில் இருந்த நாகக்குறி மீண்டும் ஒளிர்ந்தது. கிளிக்! கதவு தானாக திறந்தது. அதற்கு பின்னால் இருட்டான ஒரு சுரங்கப்பாதை இருந்தது. வள்ளி அதை பார்த்து பயந்தாள். கதிர், இந்த வழி எங்கே போகுதுன்னு தெரியல. அப்போ போக வேண்டாம். கதிர் அவளுடைய கைகளை பிடித்தான். நான் இருக்கேல்ல வள்ளி. சிறிய புன்னகையுடன் அவன் கையை இறுக்கமாக பிடித்தாள். அதனால்தான் உங்களோடு வருகிறேன். இருவரும் அந்த சுரங்கத்துக்குள் நடந்தார்கள். சில நேரம் சென்றதும் சுவரில் பழைய ஓவியங்கள் தெரிந்தன. வள்ளி ஒரு ஓவியத்தின் முன் நின்று விட்டாள். அதில் ஒரு பெண் நாகதேவதையின் முன் நிற்கிறாள். அவளுடைய கையில் ஒரு குழந்தை. அந்த குழந்தையின் நெற்றியில் நாகக்குறி. வள்ளி நடுங்கிய குரலில் சொன்னான், கதிர், அது நான் தான். கதிர் அடுத்த ஓவியத்தை பார்த்தான். அதில் அந்த பெண்ணின் அருகில் ஒரு ஆண் நின்றிருந்தான். அந்த ஆணின் கையிலும் அதே நாகக்குறி. கதிரின் முகம் மாறியது. வள்ளி, என்ன? இந்த ஆளோட கையில் இருக்கிற குறி என் கையில் இருக்கிற குறி மாதிரியே இருக்கு. வள்ளி அந்த ஓவியத்தை நெருங்கி பார்த்தாள். அதன் கீழே பழைய எழுத்துக்களில் ஒரு வாசகம் இருந்தது. கதிர் அதை மெதுவாக படித்தான். நாக வம்சத்தின் ஆண் வாரிசும் நாகதேவதையின் பெண் வாரிசும் ஒன்றாக இணையும் நாளில்தான் நாகமாணிக்கத்தின் முழு சக்தி விழித்தெழும். வள்ளி கதிரை பார்த்தான். அப்படின்னா? கதிர் அவளை பார்த்தான். காதல் ஏற்கனவே இந்த கோயிலோட விதியில் எழுதப்பட்டதா? வள்ளியின் கண்களில் கண்ணீர். நான் உங்களை காதலிச்சது என் விருப்பமா, இல்லை நாகதேவையின் விதியா? கதிர் உடனே அவளுடைய கையை பிடித்தான். எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் உண்மை. என்ன? நான் உன்னை காதலிச்சது எந்த நாக சக்தியாலும் இல்லை. கதிர் அவளுடைய கண்களை பார்த்தான். என் மனசால. வள்ளி கண்ணீருடன் சிரித்தாள். நானும் உங்களை என் மனசால தான் காதலிச்சேன். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டார்கள். அதே நேரத்தில் சுரங்கத்தின் முடிவில் ஒரு சிறிய விளக்கு எரிந்தது. அந்த விளக்கின் அருகில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். வள்ளி திடீரென்று கதிரின் கையை விட்டுட்டு முன்னால் ஓடினாள். அம்மா! அந்த பெண் திரும்பி பார்த்தாள். வள்ளி ஓடிச் சென்று அவளை அணைத்து கொண்டாள். அம்மா, இத்தனை வருஷமா எங்கே இருந்தீங்க? அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர். வள்ளி, நான் உன்னை காப்பாற்றத்தான் இத்தனை வருஷம் மறைந்து இருந்தேன். கதிர் அதிர்ச்சியுடன் நின்றான். நீங்க தான் வள்ளியின் அம்மாவா? அந்த பெண் கதிரை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். அவளுடைய கண்கள் நேராக கதிரின் கையை நோக்கின. அந்த குறி. கதிர் தன் கையை பார்த்தான். இந்த குறியை பார்த்ததும் ஏன் பயப்படுறீங்க? வள்ளியின் அம்மா மெதுவாக கதிரை நோக்கி வந்தான். கதிர், உனக்கு இந்த குறி எப்படி வந்தது? நேற்று நாகமாணிக்கம் முன்னாடி வந்தபோ திடீரென்று தோன்றுச்சு. அந்த பெண்ணின் முகம் வெண்மையாக மாறியது. அப்படின்னா அவன் உன்னை கண்டுபிடிச்சிட்டான். வள்ளி அதிர்ச்சி அடைந்தாள். யாரு? அவள் அம்மா மெதுவாக சொன்னாள், துரைசிங்கம். கதிரின் முகம் கோபத்தில் மாறியது. அவனுக்கு என்ன? ஏன் இவ்வளவு பயம்? வள்ளியின் அம்மா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் சொன்ன வார்த்தை கதிரின் உயிரை உலுக்கியது. துரைசிங்கம் உன் எதிரி மட்டுமில்லை கதிர். அப்போ உன் அப்பாவை கொன்றவனே அவன். கதிர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். என்ன? வள்ளியும் அதிர்ச்சி அடைந்தாள். என் கதிரோட அப்பாவே? வள்ளியின் அம்மா கண்ணீரோடு தலையசைத்தாள். ஆமாம். நாகமாணிக்கத்தின் சக்தியை தனக்காக பயன்படுத்த நினைத்த துரைசிங்கம் உன் அப்பாவை கொன்றான். அப்போ நீ ஒரு குழந்தை. உன்னையும் கொல்ல அவன் தேடினான். கதிரின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அப்போ என்னை யார் காப்பாத்தினாங்க? வள்ளியின் அம்மா வள்ளியை பார்த்தாள். நான். வள்ளி அதிர்ச்சி அடைந்தாள். நீங்க கதிரையும் காப்பாத்தினீங்களா? ஆமாம் மகளே. கதிர் தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். அப்படியானா என்னையும் உங்களின் நாகவம்சத்தையும் இணைகிற சக்தி ரகசியம் என்ன? அந்த பெண் பதில் சொல்லும் முன்பே தூரத்திலிருந்து துரைசிங்கத்தின் சிரிப்பு கேட்டது. ஹஹஹா! மூவரும் திரும்பி பார்த்தார்கள். சுரங்கத்தின் மறுபுறம் துரைசிங்கம் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய கையில் நாகமாணிக்கத்தைப் போலவே பிரகாசிக்கும் ஒரு கருப்பு கல் இருந்தது. வள்ளியின் அம்மாவின் முகம் பயத்தில் மாறியது. அந்த கல் அவன் கையில் எப்படி வந்தது? துரைசிங்கம் சிரித்தான். நீங்க எல்லோரும் இதைத்தான்
மறைச்சி வச்சிருந்த ரகசியம் இப்போ என் கையில் இருக்கு. கதிர் வள்ளியை தன் பின்னால் நிறுத்தினான். வள்ளியை தொடணும் நினைக்காது. துரைசிங்கம் மெதுவாக அந்த கருப்பு கல்லை உயர்த்தினான். இப்போ உன்னை தொடவே வேண்டாம் கதிர். கதிர் குழப்பமாக அவனை பார்த்தான். அப்போ துரைசிங்கத்தின் கண்கள் வள்ளியை நோக்கின. உன் காதலியே உன்னை என்கிட்ட கொண்டு வருவா. அவன் அந்த கருப்பு கல்லை அழுத்தினான். அடுத்த நொடி வள்ளியின் கண்கள் பச்சையாக மாறின. அவள் கதிரை கைகளை விட்டு விட்டாள். வள்ளி. அவள் மெதுவாக பின்னால் நகர்ந்தாள். கதிர் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியல. வள்ளி என் கையை பிடி. வேண்டாம், என்னை நெருங்காதீங்க. வள்ளியின் உடலை சுற்றி பச்சை நாகசக்தி சுழல ஆரம்பித்தது. கதிர் அவளை நோக்கி ஒரு அடி முன்னால் வைந்தான். நீ எங்கே போனாலும் நான் உன்னை தேடி வருவேன். வள்ளியின் கண்களில் கண்ணீர். கதிர். துரைசிங்கம் சிரித்து கொண்டே சொன்னான். கதிர், உன் காதல் உண்மையா இல்லையா இப்போதான் தெரிய போகுது. வள்ளியின் உடலை சுற்றி பச்சை சக்தி திடீரென்று பெரிதானது. அவள் மெதுவாக கதிரிடமிருந்து விலகி இருட்டான சுரங்கத்தின் உள்ளே செல்ல ஆரம்பித்தாள். வள்ளி. கதிர் அவளை நோக்கி ஓடினான். ஆனால் ஆதிநகம் திடீரென்று அவன் முன்னால் வந்து நின்றது. ஆதிநகமே, வள்ளியை விடு. அது அசையவில்லை. கதிர் கோபத்துடன் கத்தினான். அது என் வள்ளி. அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆதிநகம் தன் தலையை உயர்த்தியது. அதன் கண்களில் ஒரு மர்மமான பச்சை ஒளி. அந்த ஒளி கதிரின் கையில் இருந்த நாகக்குறியை தொட்டது. கதிரின் கையில் திடீரென்று ஒரு பழைய சின்னம் தோன்றியது. அதை பார்த்த வள்ளியின் அம்மா அதிர்ச்சியில் சொன்னாள். கதிர், அந்த குறி விழித்திடுச்சு. கதிர் தன் கையை பார்த்ததும் பிறகு தூரத்தில் மறைந்து கொண்டிருந்த வள்ளியை பார்த்தான். வள்ளி, நான் உன்னை காப்பாற்ற வரேன். துரைசிங்கம் சிரித்தான். வா கதிர், உன் காதலியை காப்பாற்ற வரையா? வா. ஆனால் இந்த முறை நீ தனியா வரணும். கதிர் துரைசிங்கத்தை நோக்கி உறுதியாக பார்த்தான். என் வள்ளிக்காக நாகத்தின் உலகத்துக்குள்ளே நான் வர வேண்டியிருந்தாலும் வருவேன். கதிர் இருட்டான சுரங்கத்துக்குள் ஓடினான். அவன் பின்னால் ஆதிநாகமும் சென்றது. ஆனால் வள்ளி துரைசிங்கத்தின் கட்டுப்பாட்டில் எங்கே அழைத்து செல்லப்பட்டாள்? கதிரின் அப்பாவை துரைசிங்கம் ஏன் கொன்றான்? கதிரின் கையில் இருக்கும் நாகக்குறியின் முழு சக்தி என்ன? வள்ளியின் அன்மா இத்தனை வருடங்களாக மறைத்து வைத்திருந்த இன்னொரு ரகசியம் என்ன? முக்கியமாக துரைசிங்கத்தின் கையில் இருக்கும் அந்த கருப்பு நாகக்கல் உண்மையில் என்ன? அதற்கு பதில் நாகத்தின் காதில் இதயம் 6இல் பார்ப்போம். வள்ளி துரைசிங்கத்தின் பிடியில். கதிர் தனியாக அவளை தேடி நாகத்தின் உலகத்துக்குள் நுழைகிறான். அடுத்த அத்தியாயத்தில் காதல் சோதிக்கப்பட்ட போகிறதா? தொடரும். நன்றி. இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.